Hello friends, welcome to Suvaiyana Samayal. இன்னைக்கு நம்ம சுவையான சமையல் சேனல்ல ரொம்பவே சுவையான கொண்டக்கடலை வடை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சுவையான சமையல் சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் செலக்ட் பண்ணிக்கோங்க. இந்த சேனல்ல வர வீடியோஸை மிஸ் பண்ணாம பாருங்க. கொண்டக்கடலை வடை செய்யறதுக்காக 1 கப் கொண்டக்கடலையை 10 மணி நேரம் தண்ணியில நல்லா ஊற வச்சு எடுத்திருக்கேன். பார்த்தீங்கன்னா கொண்டக்கடலை தண்ணியில் நல்லாவே ஊறி வந்திருக்கு. இந்த தண்ணியை வடிகட்டி எடுத்து வைக்கலாம். அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள் ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கோங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி சேர்த்துக்கோங்க. கூடவே 1 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக உங்கள் காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் இதில் 3 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை நல்லாவே கொரகொரப்பாக அரைச்சி எடுத்தாச்சு. அடுத்ததாக இதில் நம்ம ஊற வச்சு எடுத்திருந்தா கொண்டக்கடலையும் சேர்த்துக்கோங்க. தண்ணி எதுவும் இல்லாமல் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கோங்க. கொண்டக்கடலையை மொத்தமாக சேர்த்துறாதீங்க. ஒரு பாதி அளவுக்கு மட்டும் முதல்ல சேர்த்துக்கோங்க. கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் தண்ணி எதுவும் சேர்க்காம நல்லா கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இதை கொரகொரப்பான பதத்துக்கு அரைச்சி எடுத்தாச்சு. இந்த அளவுக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம அரைச்சி எடுத்திருந்த கொண்டக்கடலையை ஒரு பவுலில் சேர்க்கலாம். மீதமாக இருக்கிற கொண்டக்கடலையும் தண்ணியில் நல்லா வடிகட்டினதுக்கு அப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க. தேவைப்பட்டால் கொஞ்சமாக உப்பு சேர்த்து இதையும் நல்லா கொரகொரப்பாக அரைச்சி பவுலில் சேர்த்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கொண்டக்கடலையுமே கொரகொரப்பான பதத்தில் நல்லா அரைச்சி எடுத்தாச்சு. இதோட பதம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கையில் எடுத்து நல்லா உருட்ட வரணும். இந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதில் ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 2 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்ததுக்கு அப்புறமா இதை நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கடாயில் இதை பொரிக்கிறதுக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடு பண்ணிக்கோங்க. எண்ணெய்லாம் சூடானதுக்கு அப்புறமா இதில் கொஞ்சமாக எடுத்து உருண்டைகளாக பிடிச்சு எடுத்துக்கோங்க. உருண்டைகளாக பிடிச்சு எடுத்ததுக்கு அப்புறமா கையில் வச்சு வடைகளாக தட்டி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான். இதை நம்ம இப்போ எண்ணெயில் சேர்த்து ஃப்ரை பண்ணலாம். எண்ணெய் நல்லாவே சூடாகியாச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி எடுத்திருந்த வடைகளை இதில் சேர்க்கலாம். கடாயில் இந்த மாதிரி கொஞ்சமாக கேப் இருக்கிறது மாதிரியே வடைகளை போட்டுக்கோங்க. அப்போது தான் வடைகளை திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஒரு பக்கம் நல்லா ஃப்ரை ஆகி வந்ததுக்கப்புறமா இதை திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணுங்கள். ரெண்டு பக்கமும் நல்லா சிவந்து வர அளவுக்கு இதை நல்லா திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லாவே ஃப்ரை ஆகி வந்தாச்சு. இந்த எண்ணெயிலேருந்து இதை வடிகட்டி எடுக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற எல்லா மாவையுமே வடைகளாக தட்டி எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. பாருங்கள், எல்லாத்தையுமே ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு. 1 கப் கொண்டக்கடலையில் இந்த அளவுகளில் செய்யும்போது உங்களுக்கு 12 வடை கிடைக்கும். பாருங்கள், கொண்டக்கடலை வடை ரொம்பவே சூப்பராக வந்திருக்கு. நம்மளோட சுவையான கொண்டக்கடலை வடை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்ததுக்கு அப்புறமா உங்கள் கமெண்ட்ஸை மறக்காமல் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்களோட பகிர்ந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சுவையான சமையல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சுவையான ஒரு ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சுவையாக சமைங்க, சுவையாக சாப்பிடுங்க. நன்றி.